நம்ம ஸ்கின்னை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ஒரு லோஷன் அம்மா தயார் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இது நல்லா 100க்கு 100 நல்ல அம்மாவே அப்ளை பண்ணிக்கிட்டு வரதே நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு. அதனால தான் உங்களுக்கு நான் இந்த இதை காமிக்கிறேன். முகத்தில் உள்ள கருமையை போக்க, கண்ணில் உள்ள கருவளத்தை போக்க மற்றும் முகத்தில் உள்ள சுருக்கத்தை போக்க வீட்டிலேயே செய்யக்கூடிய நேச்சுரல் ஃபேஸ் கிரீம் செஞ்சு காட்டுறேன்ப்பா. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இது ஒரு சிலர்கள்லாம் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, என்னால் செய்ய முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு அம்மா வந்து சேல் பண்ணுறேன். நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கலாம், ஃபோன் கால் வேண்டாம். நான் வந்து ஆலோவேரா ஜெல்லு வாங்கியிருக்கேன். நல்லா நேச்சுரலான நல்லா ஆலோவேரா ஜெல்லு. ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கணும். அந்த பாத்திரம் வந்து நல்லா சுத்தமாக நல்லா தொடச்சி காஞ்சிருக்கணும். இந்த ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி நம்ம ஸ்பூனும் நல்லா சுத்தமாக காஞ்சிருக்கணும். ஒரு விட்டு தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ இந்த ஜெல்லை ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். இப்போ இந்த ஆலோவேரா ஜெல்லை வந்து நம்ம இதில் இந்த பாத்திரத்தில் போட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம போட்டில் இருந்த ஜெல்லை ஃபுல்லாக நம்ம ஆலோவேரா ஜெல்லை போட்டாச்சு. அம்மா வந்து ஈவியான் டேப்லெட் வாங்கியிருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து 5 பாட்டில் போட்டிருக்கோம். ஒரு பாட்டிலுக்கு 2 ஈவியான் போட்டுக்கிடுவோம். போட்டோம்னாக்கா நம்மளுக்கு கரெக்டாக வரும். மொத்தம் 10 இருக்கு. நல்லா இதை ஈவியானுடைய ஜெல்லை ஃபுல்லாக அதில் போட்டுருவோம். இப்போ ஈவியானுடைய டேப்லெட்டில் உள்ள ஜெல்லை ஃபுல்லாக நம்ம எடுத்தாச்சு. இப்போ இது வந்து நமக்கு தேவையில்லை. இது வந்து ஆலிவ் ஆயில்ப்பா. ஆலிவ் ஆயிலும் இதில் எடுத்துக்கிடுவோம். ஆலிவ் ஆயில் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு நல்லா ஷைனிங் கொடுக்கக்கூடியது ஆலிவ் ஆயில். இப்போ ஆலிவ் ஆயில் ஒரு 50 மில்லி எடுத்துக்கிடுவோம். இதில் ஊற்றிக்கிடுவோம் ஆலிவ் ஆயிலை. இது வந்து பாதாம் ஆயில். இதுவும் ஒரு 50 மில்லி எடுத்துக்கிடுவோம். இது வந்து தேங்காய் எண்ணெயில் செக்கெண்ணெய்ப்பா. நம்ம வந்து இதையும் ஒரு நல்லா செக்கெண்ணெய்ன்றப்ப நல்லா வாசமாக இருக்கும் ரொம்ப. இது ஒரு 50 மில்லி ஊற்றிக்கிடுவோம். செக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். ரோஸ் வாட்டருப்பா. இந்த ரோஸ் வாட்டரையும் நம்ம இந்த ஜெல்லில் சேர்த்துக்கிடுவோம். முதல் ஃபுல்லாக ஒரு பாட்டில் ஊற்றிடுவோம். இதை நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கிளறியாச்சு. நல்லா பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா நல்லா க்ரீமாக வரும். இப்போ நல்லா ஸ்பூனில் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அம்மா வந்து பீட்டர் வச்சுருக்கேன்ப்பா. இந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு ஓகே. இல்லைன்னா நீங்கள் ஸ்பூனை வச்சு நல்லா ஒரு 15 நிமிஷத்துக்கு ஸ்பூன்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அது வந்து நல்லா க்ரீமாக ஸ்னோ மாதிரி வரும். கொஞ்சம் நம்ம ரோஸ் வாட்டர் ஊற்றிக்கிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இதை வச்சு நம்ம கையிலே வச்சு அடிக்கும் போது நல்லா க்ரீமாக வரும். எடுத்து நம்ம அடுத்த பாட்டில் எடுத்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறோம். ஒரு 1/2 பாட்டில் எடுத்து ஊற்றிருக்கோம். இப்போ அம்மா வந்து 2 சுத்து மட்டும் நம்ம வந்து இதை வந்து ஆன் பண்ணி அடிச்சிருக்கோம். மித்தது பூரா அம்மா வந்து கையில் சும்மா தான் அடிக்கிறேன். இப்படி அடிக்க நல்லா க்ரீம் மாதிரி வந்துடும். ஊற்றிக்கிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இந்த மாதிரி அடிக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்லா அடிக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். இப்போ 2 பாட்டில் ஊற்றிருக்கோம். அடிச்சாச்சு. எவ்வளோ அழகாக ஸ்னோ மாதிரி வந்துருப்பாருங்க. நல்லா க்ரீமாக இருக்குது. அவ்வளோதான்ப்பா, ஃபேஸ் க்ரீம் ரெடி ஆயிடுச்சு.
எவ்வளோ சுல்ட்டா அழகாக வந்திருக்கு. அவ்வளோதான்ப்பா, ஃபேஸ் க்ரீம் ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை பூராத்தையும் நம்ம இதை பூராத்தையும் நம்ம பாட்டிலில் போட்டுக்கிறோம். இப்போ இதை வந்து மூடி போட்டுருவோம். இது மாதிரி எல்லாத்தையும் போட்டுக்கிறோம். நம்ம எல்லா க்ரீமையும் நம்ம இதில் வந்து பாட்டில் எல்லாத்தையும் நிறைச்சாச்சு. இந்த மாதிரி வந்துடும். இது ரொம்ப அருமையான நேச்சுரல், நம்ம வீட்டிலேயே செய்யக்கூடிய நேச்சுரல் ஃபேஸ் க்ரீம். நம்ம எல்லாத்துலேயும் நிறைச்சது போக மீதி கொஞ்சம் இதில் இருக்குது. இப்போ இதில்ப்பா நம்ம வந்து எப்பயுமே ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கிறணும். இப்போ கொஞ்சமாக எடுத்துட்டு இதை வந்து நல்லா அழகாக என்ன செய்கிறோம், நம்ம கைக்கு, கழுத்துக்கு, ஃபேஸுக்கு அப்படி ஒரு ரோஸ் வாட்டர் மனம், ஆலிவ் ஆயில், பாதாம் ஆயில், கோகோனட் ஆயில் இதெல்லாம் நம்ம ஊற்றி இதை இந்த ஃபேஸ் க்ரீமை செஞ்சுருக்கோம். இப்போ இந்த இதுலேயும் அதே மாதிரி நம்ம வந்து சுத்தமான ஒரு சின்ன ஸ்பூன் போட்டு எடுத்துட்டு திருப்பி வந்து ஸ்பூனை எடுத்து வச்சுட்டு நம்ம இதை மூடி வச்சிடணும். இது வந்து உங்களுக்கு 3 மாதம்னாலும் உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். வெளியே வச்சு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதை மாதிரி நம்ம கையில் போட்டுக்கலாம், கழுத்தில் போட்டுக்கலாம், ஃபேஸில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு ஸ்கின் வந்து சுருக்கத்தை வந்து தவிர்க்கப்படும். இப்படியே நம்ம டெய்லி போட்டுக்கலாம். இது போட்டுட்டு நீங்கள் ஒரு சிலர் வந்து இதே அம்மா அப்போ போட்டிருக்கேன் பாருங்கள், நல்லா ஒன்றும் நல்லா இதாகிருச்சு, காஞ்சிருச்சு. குளிச்சுட்டும் லைட்டாக போட்டுக்கலாம். இல்லை குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம ஸ்கின்லேயோ ஃபேஸ்லேயோ கழுத்துலலாம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour சென்று நீங்கள் குளிக்கவும் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின்னும் சுருக்கங்கள் தவிர்க்கப்படும், ஸ்கின்னும் நல்லா க்ளோவாக இருக்கும். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.